ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு 10 to 12 பேர் சாப்பிடும் அளவுக்கான பாய் வீட்டு சுவையான அருமையான தம் பிரியாணி விறகடுப்பில் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 1 கிலோவில் செய்கிற பிரியாணியில் சாதாரணமாக 8 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்க 6 பேர் சாப்பிட்லாம். நம்ம 6 பேர் விகிதத்தில் 1.5 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதில் நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ 1.5 kg பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் அளவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் விகிதம், 1.5 கிலோவுக்கு 600 கிராம் எடுத்துக்கிறோம். தயிர் 1 கிலோவுக்கு 100 மில்லி விகிதம், 1.5 கிலோவுக்கு நம்ம 150 மில்லி தயிர் எடுத்துக்கிறோம். தக்காளி 1 கிலோவுக்கு 300 கிராம் விகிதம், 1.5 கிலோவுக்கு 450 கிராம் எடுத்துக்கிறோம். எலுமிச்சம்பழம் 1 கிலோவுக்கு 1 போதும், 1.5 கிலோவுக்கு நம்ம 1.5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகா விகிதம், 1.5 கிலோவுக்கு நம்ம 6 பச்சை மிளகா எடுத்துக்கிறோம். மல்லி இலை 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவு, 1.5 கிலோவுக்கு நம்ம 1.5 கைப்பிடி அளவு போடுறோம். புதினா 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவு, 1.5 கிலோவுக்கு நம்ம 1.5 கைப்பிடி அளவு போடுறோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 1 கிலோவுக்கு 1 கிராம் விகிதம், 1.5 கிலோவுக்கு 1.5 கிராம் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்டார் பூ 1.5 கிலோவுக்கும் அது ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் 1 கேஜிக்கு 200 கிராம் விகிதம், 1.5 கேஜிக்கு நம்ம 300 கிராம் எடுத்துக்கிறோம். பிரியாணி மசாலா 1 கேஜிக்கு 100 கிராம் விகிதம், 1.5 கேஜிக்கு 150 கிராம் போடுறோம். அதே மாதிரி சில்லி பவுடர் 1 கேஜிக்கு 10 கிராம் விகிதம், 1.5 கேஜிக்கு 15 கிராம் போடுறோம். மஞ்சள் தூள் 1 கேஜிக்கு 1 ஸ்பூன் விகிதம், 1.5 கேஜிக்கு 1 ஸ்பூன் போடுறோம். ஆயில் 1 கேஜிக்கு 200 ml விகிதம், 1.5 கேஜிக்கு நம்ம 300 கிராம் எடுத்துக்கிறோம். நெய் 100 ml எடுத்துக்கிறோம் ஃபைனலாக ஊற்றுறதுக்கு. உப்பு போதுமான அளவு போட்டுக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் விகிதம், 1.5 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ நம்ம சிக்கன் எடுத்துக்கிறோம். அதை நம்ம 3 தடவை தண்ணியில் கழுவி, அதன் பின் 2 தடவை மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். அரிசியை 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் விறகை வச்சு தீ மூட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடானதும் எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஏற்கனவே நம்ம அளவாக எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். நல்லா வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கணும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கினதும் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். அதையெல்லாம் நல்லா கிண்டி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸை போட்டுடலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு பின் எடுத்து வச்சிருக்க தக்காளியை நம்ம போட்டுடலாம். இப்போ தக்காளியை நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்குற வரை நம்ம நல்லா தக்காளியை கிண்டி விடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினா மல்லி இலையை நம்ம போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு பின் பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணுறோம். எலுமிச்சம்பழத்தையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணியை நம்ம தெளித்து விட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட கீழே அடி பிடிக்கிறது குறையும், நல்லா வதங்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட அளவு பிரியாணி மசாலாவை நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ சில்லி பொடி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். மசாலா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் விறக ரிமூவ் பண்ணி தீயை குறைச்சிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது மூலமாக நம்ம தீயில அடி பிடிக்கிறத நம்ம தவிர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடணும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்ததுல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதுதான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி கட்டியாக கிரேவி மாதிரி வர நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ டேஸ்ட் பார்ப்போம். எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சிக்கனை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விரகி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு தண்ணி குடிக்கிற கிளாஸில் நான் அளந்துக்கிட்டேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விகிதம். 10 கிளாஸ் அரிசினா 15 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடியை வச்சு மூடிடலாம். 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதை திரும்ப மூடி வச்சு அது மேலே வெயிட் கொடுத்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வெயிட் கொடுத்துருக்கோம். 3லேருந்து 5 நிமிஷத்தில் அரிசி 3/4 வேக்காடு வெந்துடும். அந்த 3/4 வேக்காடு பதத்தில் லைட்டாக நம்ம உடையாமல் கிண்டி விட்டு திரும்ப மூடியை வச்சு மூடி விட்டுடலாம். இப்போ மூடின உடனே கீழே இருக்கிற விறகை ரிமூவ் பண்ணி அந்த தீக்கங்கை எடுத்து பாத்திரத்துக்கு மேலே போட்டு தம் போட்டுடலாம். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே தம்மில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் வற்றிருக்கும். அதன் பின் மேல் பரப்பில் நம்ம நெய்யை ஊற்றி மல்லி இலையை நம்ம தூவி விட்டுறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம திரும்பவும் நம்ம தம்மை போட்டுட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நமக்கு தேவையான சுவையான அருமையான பாய் வீட்டு தம் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதை உடையாமல் லைட்டாக கிண்டி விட்டு அதன் பின் நம்ம பரிமாறிக்கலாம். மென்மேலும் இது போன்ற சமையல் வீடியோக்களை தொடர்ந்து தர உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.